அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வச்சுட்டா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ நான் கொடுக்குறது எல்லாமே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஓரியன்டான வீடியோ கண்டென்ட் தான். ஸோ இதிலே வந்து நிறைய ரிசல்ட் டெஃபினேஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கைக்கு வந்துடும். ஸோ என்னுடைய சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த கிளாஸ் கவனிக்கிறதுக்கு முன்னாடி தனியாக லேப்லாஸ்னு ஒரு தனியாக நோட் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸுமே லேப்லாஸ் ரிலேட்டடாக இருக்கிறது எல்லாமே நீங்கள் கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த கலெக்ஷன்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஒரே நோட்டாக வச்சுக்கோங்க. ஸோ லேப்லாஸ்னால் லேப்லாஸ் இப்போ ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறீங்க, அந்த டாபிக் ரியல் அனாலிசிஸ்னு சொல்கிறேன்னா ரியல் அனாலிசிஸ் நோட் எடுத்து எழுதுங்க. காம்ப்ளெக்ஸ் சொல்லியிருந்தோன்னா காம்ப்ளெக்ஸ் நோட் அப்படின்னு சொல்லி போட்டு தனித்தனியாக ஒவ்வொரு ப்ராப்ளத்தையும் நீங்கள் நிறைய ஸ்டேட்மெண்ட் மாதிரி கிரியேட் பண்ணி நீங்களே எழுதிக்கலாம். ஸோ யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு எம்சிக்யூ கலெக்ஷன்ஸும் தனியாக ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் 10 சாப்டருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 8000 ப்ராப்ளம் வந்துடும். அது இல்லாமல் டெஸ்ட் பேட்சும் கொடுத்துட்டு வரேன். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ என்னோட எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் என்னோட வீடியோ பேரலெல்லாம் அப்படியே கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், எக்ஸாமை ஒரு நல்ல ஐடியாவில் நீங்கள் ரீச் பண்ணிடலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து சிலபஸ் வைஸ் இருக்கிற கொஷினை அழகாக ஃப்ரேம் பண்ணி புக்லெட்டாகவும் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அந்த புக்லெட்ஸ் வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி அதை நான் போட்டு வச்சுருக்கேன், பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதை நீங்கள் போய் பார்த்துக்குங்க. இந்த என்னென்ன வீடியோஸ் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க் போய்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வீடியோ அப்டேட்டட் டீட்டெயில்ஸ் மொத்தமும் வந்துடும். ஓகே. ஸோ இது வரைக்கும் போட்ட வீடியோஸ் கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 ப்ராப்ளம். இந்த 250 ப்ராப்ளம் வந்து 250 வீடியோஸ் கிட்ட கொடுத்துருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1000 ப்ராப்ளம்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி போட்டுட்டேன். ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் இப்போ 10 சாப்டருமே முடிச்சு வச்சிருக்கேன். அந்த 10 சாப்டர் கொஷினே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா போதும், ஈஸியாக எம்சிக்யூ கலெக்ஷன்ஸை நீங்கள் அழகாக சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் sufficient to guarantee the existence of the Laplace transformation of the function f of t. ஸோ எஃப்க்கு என்ன கண்டிஷன்ஸ் வந்து சஃபிஷியண்ட்டாக இருந்தால் அந்த ஃபங்க்ஷனுடைய லேப்லாஸ் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றத கேட்குறாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்டிஷன் இஸ் சஃபிஷியன்ட் டு கேரண்டி த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் டி பட் இஸ் கிரேட்டர் than or equal to 0. கண்டிஷன் ரொம்ப முக்கியம், எப்பவுமே நீங்கள் அதுதான் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், எஃப் மஸ்ட் பி எக்ஸ்பொனென்ஷியலி ஆர்டர் as t tends to infinity இருக்கணும் and piecewise continuous and every finite interval இருக்கும். ஓகே. மேப் வந்து piecewise continuous ஃபங்க்ஷனாக இருக்கணும். அதே போல் ஃபங்க்ஷன் must be exponential order at t tends to infinity. What is exponential order? அதை நம்ம பார்த்துடலாமா? எக்ஸ்பொனென்ஷியல் ஆர்டர் டெஃபினேஷன் கொடுத்துட்டு பாருங்க. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, எவ்வளோ நீட்டாக ஒவ்வொரு டேட்டாவுமே நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருப்பேன். இப்போ ஆயிலர் டோஷன் ஃபங்க்ஷன்லாம் எப்படி டிஃபைன் பண்ணணும்னே தெரியாமல் நிறைய பேர் வந்து எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ டெஸ்ட் பேட்சில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாம் அதை அந்த இதுவை ஃபீல் பண்ணிட்டாங்க. ஸோ செம்மையாக இருந்தது, இதெல்லாம் நான் யூஜியில் படித்த மாதிரி இருந்தது, பட் இதுக்கு இங்கே தான் யூஸ் பண்ணுறோமா அப்படின்றத உங்கள் வீடியோவில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்கள் கிளாஸஸ் ரொம்ப ஒர்த்து சார்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ கிளாஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, சேனல் பிளேலிஸ்ட் ஃபுல்லாக பாருங்கள். அப்டேட் பண்ண வீடியோஸ் மொத்தமும் போயிட்டு வாட்ச் பண்ணுங்கள். 10 நோட்டு போட்டுக்குங்க, ஆல்ரெடி சொல்லிட்டேன். ரியல், லீனியர், காம்ப்ளெக்ஸ், ஓடி, பிடிஸ், ஸ்டாட்டு, குயின் தியரி, ஆப்ரேஷன் சர்ச், லேப்லாஸு, வெக்டார் கால்குலஸ், இது எல்லாமே தனித்தனியாக நோட் போட்டுக்குங்க. ஸோ போட்டுட்டு அழகாக ஒவ்வொரு யூனிட்டுமே நான் கிளாஸ் கொடுத்தது எல்லாத்தையும் ப்ளே பண்ணி கொஸ்டினோட எழுதி வைங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். வெறுமனே நீ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து மைண்டில் நிற்காது. அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. பாருங்கள், எக்ஸ்பொனென்ஷியல் ஆர்டர்னா என்ன? Suppose a function f is said to be exponential order na, there exists a constant m which is positive and some real number c and for some t greater than 0, okay, such that mod of f of t less than or equal to m times e power ct for all t greater than or equal to capital T. இதான் exponential order ஓட definition. இது 1 மார்க்ல உங்களுக்கு கேட்கலாம், what is exponential order of the function f of t அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க இதுதான் டெஃபினேஷனா கொடுக்கணும். ஸோ இது வந்து இந்த ஐடியா இருக்க பாருங்க, there exists a constant m and real c some t greater than 0 such that mod f of t less than or equal to m times e power t. ஸோ அது வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடணும். ஓகே. இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பொனென்ஷியல் ஆர்டருடைய டெஃபினிஷன். பீஸ் வைஸ் கண்டினியூஸ்னா அந்த ஃபைனைட் இன்டர்வல் மேப் வந்து கண்டினியூஸாக இருக்கணும், அவ்வளோதான். ஓகே. ஸோ இதுதாங்க. அடுத்து பாருங்க. ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி தான். அடுத்து பார்ப்போம். வாட் இஸ் த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் f of t equal to e power minus 2t into cos 3t. ஓகே. ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e power at into f of t இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். ஸோ இது என்ன பண்ணணும்னா எல் ஆஃப் எஃப் ஆஃப் டியை கண்டுபிடிச்சிட்டு இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ்ல இருக்கும் இல்லைங்களா, இதில் எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் மைனஸ் ஏவை ரீப்ளேஸ் பண்ணணும், அவ்வளோதான். எஸ்ஸுக்கு பதிலாக எஸ் மைனஸ் ஏவை ரீப்ளேஸ் பண்ணணும். அதாவது இந்த எக்ஸ்பொனென்ஷியல் டேர்ம்ஸுக்கு நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ண போகிறீங்க, ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனுக்கு லேப்லாஸ் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ காஸ் 3tயோட லேப்லாஸ் நீங்கள் கண்டுபிடிச்சி அதில் எஸ்ன்ற ஒரு வேரியபிள் வரும், அதுக்கு பதிலாக எஸ் மைனஸ் ஏவை ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. ஏன்றது இங்கே இருக்கிற ஃபேக்டர்.
இப்போ ஏ பார்த்தீங்கன்னா இங்கே என்னது -2. அப்போ ஏ வந்து -2 அவ்வளோதான். எஃப் ஆஃப் டீனான்றது நீங்கள் பொறுக்கணும் என்னது cos 3t. அப்போ லேப்லாஸ் ஆஃப் cos 3t என்ன இதை போட்டுறோம் பாருங்க. லேப்லாஸ் ஆஃப் cos at ஃபார்முலா s/s² + a². அப்போ இங்கே 3 தானே உட்கார வைக்க போகிறீங்க. அப்போ s/s² + 3². ஸோ இங்கே வந்து எஸ்ஸுக்கு பதிலாக s - a ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. அப்போ பண்ணுறச்ச உங்களுக்கும் எஸ்ஸுக்கு பதிலாக s - a போடுறீங்க. ஏவோட வேல்யூ வந்து -2. அப்போ s + 2 நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்க. அப்போ s + 2 / s + 2 அந்த ஹோல் ஸ்கொயர் + 9. ஸோ அவ்வளோதாங்க. வெரி வெரி சிம்பிள். பாருங்க s + 2 / s + 2 அந்த ஹோல் ஸ்கொயர் + 9. சிம்பிளாக இருக்கா? ஸோ லேப்லாஸ் ஆஃப் இதே சைன் எட்டிக்கு நான் ஒரு சொல்லுங்க பார்ப்போம். அதாவது f of t = e⁻2t × sin 3tக்கு என்ன வரும்? கமெண்ட் பண்ணுங்க. டக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இப்போ சப்போஸ் L of f of t வந்து f of s டிஃபைன் பண்ணிட்டாங்க. லேப்லாஸ் ஆஃப் f of t வந்து சம் ஃபங்க்ஷன் ஆஃப் s டிஃபைன் பண்ணிட்டாங்க. வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் த செகண்ட் டெரிவேட்டிவ்? அது நமக்கு தெரியும். s² டைம்ஸ் f of s - s × f of 0 - f dash of 0. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். நீட்டாக உங்களுக்கு கொடுத்துட்டு செகண்ட் டெரிவேட்டிவ்க்கு என்ன ஃபார்முலா இப்படி கீ பாயிண்டாக நீங்கள் வச்சுக்க வேண்டியதான். ஓகே, இது ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்க்கான ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் s டைம்ஸ் f of s - f of 0. ஓகே, n டெரிவேட்டிவ்க்கும் ஃபார்முலா இருக்கு. அதுவுமே அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். யூசிங் த கன்வால்யூஷன் தேரம் அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு இது கொஸ்டினாக பார்க்கணுன்னா நான் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரெப்ரசன்ட் த இன்வெர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன்? ஜஸ்ட் இது நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் s/s + 1 இருக்கா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணிடுங்க. L inverse of 1/s minus 1/s plus 1. கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ என்ன ஆகும்? L inverse of 1/s minus L inverse of 1/s plus 1. இது வந்து கான்ஸ்டன்ட். இது e⁻−t. ஓகே, ஸோ 1/s minus a. L inverse of 1/s minus a உடைய லேப்லாஸ் என்ன? e⁻at. ஸோ இங்கே a வந்து -1. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இது நீங்கள் வந்து கன்வால்யூஷன் யூஸ் பண்ணலாம். கன்வால்யூஷன் தேரோட ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்குங்க. f of t into g of t இருந்தால் integral 0 to f of u into g of t minus u into du. இது எல்லாமே கீ பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து வாட் இஸ் த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ப்ராடக்ட் t டைம்ஸ் e⁻3t. ஸோ பார்த்துக்குங்க, t⁻n டைம்ஸ் f of t இருக்கு அப்படின்னா -1 whole power n nth டெரிவேட்டிவ் ஆஃப் L of f of t. ஓகே, L of f of t nothing but f of s. ஸோ இங்கே ஃபங்க்ஷன் வந்து e⁻3t அதனுடைய லேப்லாஸ் பார்க்குறீங்க. ஸோ 1/s minus 3. ஸோ t n power 1 -1 t/ds of L of e⁻3t. ஸோ டைரக்ட் டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ முடியுது. ஓகே, சிம்பிள் தான். ஸோ இது வந்து இதனுடைய டிஃபரன்ஷியேஷன் பார்க்குறீங்க, அவ்வளோதான். ஓகே தானே? இங்கே பாருங்கள், கனெக்ட் பண்ணுங்க பார்ப்போம் என்ன சொல்லியிருக்கேன். L of t⁻n f of t nothing but -1 whole power n nth டெரிவேட்டிவ் ஆஃப் f of s. நம்மளுடைய f of s தான் 1/s minus 3. அதனுடைய ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் போட போகிறீங்க. இது -1 whole power -1 டைம்ஸ் மல்டிபிள் ஆகும். ஓகே, ஸோ இது போல் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. இதுவே வந்து t² என்ன வரும்? கமெண்ட் பண்ணுங்க பார்ப்போம். என்னன்னா இதே ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுறீங்க? f of t = t² டைம்ஸ் e⁻3t now. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. வாட் இஸ் த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் த ஃபங்க்ஷன் f of t = sin t/t. ஸோ sin t/t. ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து இன்டகிரேஷன், அதாவது L of f of t/t. இதுக்கெல்லாம் ஃபார்முலா புக்லெட்டே தனியாக கொடுத்துட்டேன். integral s to infinity f of u into du. அப்போ f of uன்றது ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனோட லேப்லாஸ் 1/s² + 1. ஸோ integral s to infinity 1/u² + 1. அப்போ tan inverse of u அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி வந்துடும். மைனஸ் லோயர் லிமிட் வந்து s. π/2 minus tan inverse of s வந்து tan inverse of 1/s. இது ரிலேஷன் பார்த்துக்குங்க. tan inverse of x plus tan inverse of 1/x equal to π/2க்கு ஈக்குவல். இது ஐடென்டிட்டி. ஸோ இந்த ஐடென்டிட்டிலாம் நான் புக்கில் தனியாக கொடுத்துட்டேன். ஃபார்முலா புக்லெட் ஒன்று கொடுத்துட்டேன். ஸோ அந்த புக்லெட் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். அடுத்து பாருங்கள். let u of t minus a be a Havisset யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணிட்டாங்க. u of t minus a வந்து Havisset யூனிட் ஸ்டெப் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. அந்த u of t minus a வந்து 0 ஆகுது for t less than a-க்கு. அப்புறம் 1 எப்போன்னா for t greater than a-க்கு. ஓகேங்களா? which of the following வாட் இஸ் த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் சொல்லி கேட்குறாங்க. அப்போ என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஜென்ரல் ஐடியா இதுதான், இந்த பிரின்சிபல் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. L of ut minus a into f of t minus a வந்து e⁻−a into f of s. அப்போ இது வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டேரெக்டாகவே ஆப்ஷன் ஏவை போட்டுக்கலாம். அதுக்கான சொல்யூஷன் செகண்ட் ஷிஃப்டிங் தியரம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஷிஃப்டிங் ப்ராப்பர்ட்டி தான். ஆஸ் யூஷுவல் இன்டகிரேஷன் வேல்யூ முடிக்கிறோம். ஸோ ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள். யூசிங் த லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் சால்வ்ஸ் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். ஸோ இதனுடைய சொல்யூஷன் என்ன வரும்? நீங்கள் டேரெக்டாகவே போடலாம். ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் வந்து லேப்லாஸ் சால்வ் பண்ணி போகலாம். பட் லேப்லாஸ் ஓரியன்டாக இருக்கிறதால நான் அந்த கொஸ்டினாக கொடுத்துருந்தேன். பட் உங்களுக்கு வந்து டேரெக்டாகவே நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி? இது வந்து dy/dt இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. மைனஸ் y = 1. அப்போது y = pd into dt. ஓகே, ஈக்குவல் டு integral q டைம்ஸ்
e power integral p of t into dt plus c constant. Okay. So y times p ஓட வேல்யூ -1 e power minus t ன்னு வந்து நிற்கும். So integral of q ஓட வேல்யூ வந்து e power minus t into dt ன்னு வந்து நிற்கும். Okay, plus some constant. So அப்போ e power minus t by -1 plus c ன்னு வந்து நிற்கும். So y e power minus t equal to e power minus times e power minus t plus c ன்னு வந்து நிற்கும். So இப்போ y cancel out பண்ணி இந்த e power minus t இன்செர்ட் பண்ணா -1 plus c e power minus t plus t ன்னு வந்து நிற்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ y of condition என்ன பாருங்க, y of 0 equal to 0. ஸோ y of 0 equal to 0 நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து சியோட வேல்யூ வந்து உங்களுக்கு 1 ன்னு வந்து நிற்கும். கரெக்ட்டுங்களா? அப்போ உங்களுடைய y of t பார்த்தீங்க அப்படின்னா e power t minus 1. ஸோ அதுதான் உங்களுடைய ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ e power t minus 1. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகே, ஆஸ் யூஷுவல் பேசிக் இன்டகிரேஷன், அப்புறம் அந்த ஜென்ரல் சொல்யூஷன், அதாவது dy by dx plus py equal to q ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இது போல் நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு நான் வீடியோ கொடுத்துட்டே வரேன். சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் ஒவ்வொரு இதுக்குமே டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி எல்லாத்துக்குமே டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கலாம். ஸோ புக்கிங் நம்பர் 9384686847. ஸோ சிலவங்க பீட்டா காமா ஃபங்க்ஷன் கிளாஸ் கொடுங்க சார், அதுவுமே தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதெல்லாம் நிறைய கிளாஸஸ் யூடியூப்பில் இருக்குது. அந்த லிங்க் வந்து இந்த வீடியோட லிங்க்கில் நான் கொடுக்குறேன். ஸோ அதை நீங்கள் போய் ப்ளே பண்ணி பார்த்துக்குங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.